நல்லா பார்க்க அழகா இருக்கிற இந்த பொண்ணு 78 வயசு டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கிற ஒரு தாத்தாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர பசங்க எல்லாத்தையுமே மந்திரக்கல்ல யூஸ் பண்ணி குட்டி குட்டி பொம்மையா மாத்துறா. அப்படி காணாம போன ஒரு பையனை தேடி ஒரு ஆபீசர் வராரு. வந்தவரும் இந்த பொண்ணோட அழகுல மயங்கிடுறாரு. அப்ப அந்த வீட்டு டேபிள் மேல இருக்கிற ஒரு பொம்மை அவர் தேடி வந்த பையன் மாதிரி இருக்கிறத பார்த்து சந்தேகப்படுறாரு. அதனால அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பையனை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு அவரு அந்த கல்லை எடுத்து காமிச்சு, இதுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கு. நீங்க யார மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினைச்சிட்டு இந்த கல்லை தொட்டா போதும், அடுத்த செகண்டே நீங்க அவங்களா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் சில பேர்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக எனக்கு இந்த கல்லு வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் அவங்க கிட்ட வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். ஆனா சடனா அவனை காணோம், இந்த கல்லு மட்டும் தான் கீழே இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆபீசர் அவர் சொல்றதை நம்பாம, நீங்க அர்ஜுனை சாவ அடிச்சுட்டு கதை விடுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப அந்த பொண்ணு தாத்தா கிட்ட என்னோட மொபைல் எடுத்துட்டு மேல வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுறா. இதனால தாத்தா அந்த ஆபீசர் கிட்ட கல்ல கொடுத்துட்டு, நீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவகிட்ட போய் இந்த மொபைலை கொடுங்கன்னு சொல்றாரு. அவரும் அந்த பொண்ணை பாக்கணுன்ற ஆர்வத்துல கையில மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னு கண்ணாடியை பார்த்தா தாத்தா மாதிரியே இருக்காரு. இதனால அந்த ஆபீசருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அந்த ஆபீசரை சீக்கிரம் அமிச்சிட்டு நீங்க ரூமுக்கு வாங்கன்னு சொல்றா. இதனால அவன் மேல இருந்த ஆசையில அவர் வெளியே போகாம திரும்பவும் அவர் ரூமுக்கு வந்து கட்டி பிடிச்சு மயங்கிடுறாரு. கண் முழிச்சு பார்த்தா அவரும் ஒரு குட்டி சைஸ் பொம்மையா மாறி இருக்காரு.